ஹலோ மிஸ்டர் அண்ட் லேடீஸ். நான் ஒரு நாள் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீடியோ பார்த்தேன். அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் பேட்டர்னில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்னென்னா, ஒரு பர்சன் அவங்கள பார்க்குறதுக்கு ஹாஃபீஸ் ஒரு ஹஜ்ரத் மாதிரி தெரியுறாங்க. அவர் ஸ்டேஜில் ஒரு போடியத்தில் மைக் பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்காரு. ஏதோ ஹஸ்கி வாய்ஸில் ஓதுறாரு. அண்ட் தென் ஹி ப்ளோ இன்டு த மைக். அதாவது அவர் அந்த ஹஸ்கி வாய்ஸில் ஏதோ ஒன்று ஓதிட்டு என்ன ஓதுறாங்கன்னு தெரில, ஓதிட்டு அந்த மைக்கு மேலே ஊதுறாங்க. அடுத்த செகண்டே கீழே வந்து சம் ஆடியன்ஸ் வந்து அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் சிலர் வந்து இவங்க அந்த மைக் மேலே ஊதுனதுக்கு பிறகு உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. லைக் எப்படின்னா, பேய் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வியர்டாக அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இந்த கான்டென்ட்லேருந்து இதோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, தட் பர்சன் இஸ் ஏபிள் டு க்யூர் பிளாக் மேஜிக் ஆர் எனிதிங் ரெசம்பிள் தட் பேஸ்ட் ஆன் மை அசம்ஷன் அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அதில் ஷோகேஸ் பண்ணுறாங்க. இது மாதிரியான செயல்கள் வந்து நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா யாரும் நம்பாதீங்க ப்ளீஸ். அண்ட் உங்களுக்கு க்ளோஸ்ட் ஒன் யாராச்சும் இதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க அதை பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான மார்க்கம். ஓதுறதுக்கு நிறைய துவாக்கள் இருக்குது. அதை நாம் ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே நாம் தொழுகணும் 5 times a day. ஸோ டூ ஃபாலோ தட். எந்த ஒரு பேட் திங்ஸாக இருந்தாலும் நம்மளை வந்து அண்டாது. இஃப் இன்கேஸ் எனி திங் ஹேப்பன், ஜஸ்ட் ப்ளீஸ் பிலீவ் இன்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, த ஒன் அண்ட் ஒன்லி ரப்பு. அல்லாஹ் இஸ் ஒன்லி ஒன்லி அவர் ப்ரொடெக்டர். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் தேவையில்லை. அல்லாஹ் மனுஷங்களோட ஹல்பை தான் பார்க்குறாங்க, நம்மளுடைய மனசை தான் பார்க்குறாங்க. பியூர் ஹார்ட்டோட இறைவனை வேண்டுனா கட்டாயம் நம்ம என்ன வேண்டுனாலுமே வாட் எவர் வி வாண்ட், ஜஸ்ட் பிலீவ் இன்டு அல்லாஹ், நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி எந்த பிதத்தான விஷயங்களுக்கும் நம்ம வந்து நம்பக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. ஸோ மக்களே ப்ளீஸ் முழிச்சுக்கோங்க. மூட நம்பிக்கையில் மூழ்கி தீன் துனியா ரெண்டுத்துலேயுமே நமக்கு கிடைக்க இருக்கிற நல்லதை நாசமடைய செஞ்சிடாதீங்க ப்ளீஸ், சரியா? அல்லாஹ் யா ரப்பு ஒரு சோதனையாக தான் நம்மளை படைச்சி இந்த உலகத்தில் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த வேர்ல்டில் நமக்கு சோதனை அப்படிங்கிறது நடக்கும். அதுலேருந்து பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்லது தான் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதிரி வீடியோ ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற விஷயத்த நீங்கள் நம்பி உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு பேடான பிதத்தான விஷயத்தையும் செயல்படுத்துறதுக்கு உள்ளக்க விட்டுறாதீங்க, ஓகேவா? அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் ஒரே ஒரு இறைவன் அப்படிங்கிறத நம்புங்க. இன்டர்மீடியேட்டர்ஸ் யாரும் கிடையாது. நம்ம மனசில் இருக்கிறது அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாலே போதும். அல்லாஹ் அதை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சொல்கிறேன், யாரும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளார மூழ்கிடாதீங்க. ஏன்னா இப்படியே நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே போனாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது வேறு மாதிரி போய் முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.